யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டார். இன்று சிறைச்சாலைக்கு சென்ற அமைச்சர் சிறைச்சாலை அதிகாரிகளோடு கலந்துரையாடியதுடன் கைதிகளையும் பார்வையிட்டார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீபவானந்த ராஜா, சிறைச்சாலை அதிகாரிகள் என பலர் இணைந்திருந்தனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீபவானந்தராசா மற்றும் ரஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்வின் ஒரு அங்கமாக பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கடந்த வருடங்களில் இந்நிகழ்வு அலரி மாளிகையிலும் கொழும்பு கொம்பனி தெரு ஞாபகார்த்த மண்டபத்திலும் இடம்பெற்றிருந்த நிலையில் இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 2300 பேர் வரையிலான எண்ணிக்கையானவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அந்த பகுதிக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே 1940 பேருக்கான விசாரணைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பங்களும் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உதவி திட்டங்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு முழுமையான தீர்வுக்கு அத்திவாரமாக அமையாது. சட்டத்துறை மற்றும் நீதித்துறை, நிர்வாகத்துறை அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே அவர்களுக்குரிய சரியான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தின் இருப்பவர்களில் பலருக்கும் கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளை தேடிய அனுபவம் இருப்பதால் அந்த வலியின் ஆழத்தை அவர்கள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். அதன் வெளிப்பாடாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதே மிக முக்கியமானது. உண்மையை அறிதல், நீதியை நாடுதல், பொறுப்பு கூறலை உறுதி செய்தல் ஆகியவை எந்த விதத்திலும் கைவிடப்படக்கூடாது. விசாரணை தொடர வேண்டும், உண்மையை தேட முயற்சி தொடர வேண்டும், அதே நேரத்தில் குடும்பங்களின் வாழ்க்கையும் தொடர வேண்டும். இந்த இரு வாதைகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. உங்களுடைய காத்திருப்பை நாம் மறந்துவிடவில்லை. உங்களுடைய கேள்வி இன்னும் உயிருடன் இருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை காண்பது அரசின் பொறுப்பு. அது இவ்வளவு காலம் எடுத்திருந்தாலும் உண்மையை தேடுவதென்று நாம் பின்வாங்கக்கூடாது. விசேடமாக இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக எங்களுடைய தலைவன் கொல்லப்பட்ட போதும் கூட அதற்கும் கூட நாங்கள் இன்னைக்கு விசாரணை குழு அமைக்கிறோம். 70,000 சகாக்கள் எங்களோடு பக்கத்திலிருந்து செத்து போனவர்கள் இருக்கிற அவர்களுக்கான விசாரணை குழுக்கள் அமைக்கவில்லை. அவர்களுடைய குழிகளை தோண்டவில்லை. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அம்பிலிப்பட்டி என்ற பிரதேசத்தில் 47 மாணவர்கள் ஒரே குழியில் போட்டு புதைக்கப்பட்டார்கள், ஒரே பாடசாலை சூரிய கந்தையில். அப்போ அந்த மாணவர்களை பற்றி இன்னும் விசாரிக்கவில்லை. அவ்வாறு தென்னிலங்கை முழுவதும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்களுடைய எச்சங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள், நிதியா, தேவையா, பாதுகாப்பா, எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். ஏன்? அதாவது எங்களுடைய உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம். தமிழ் மக்களுக்கு நிற்கிறது உளக்காயம். அந்த உள்ளக்காயங்களுக்கு அன்பை தவிர மருந்து கிடையாது. அந்த அன்பு என்கின்ற செயற்பாட்டை சுமந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றோம்.